ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சர்வேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் குருவாயூர் அம்பல நடையலுங்கிற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் குருவாயூர் அம்பல நடையில் இந்த படத்தை விபின் தாஸ் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு காமெடி ட்ராமா சேனல் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் பிருத்திவிராஜ், பேசில் ஜோசப், நிக்கிலா விமல், அனஸ்வர ராஜன், யோகி பாபு இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டபுள் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் பேசில் ஜோசப் வந்து துபாயில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கும் அனஸ்வர ராஜனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. பேசில் ஜோசப்புக்கு ஒரு எக்ஸ் லவர் இருப்பாங்க. அவர் அதை ஒரு நினைப்பாகவே இருப்பார். இது தெரிஞ்ச அனஸ்வர ராஜனோட அண்ணன் பிருத்திவிராஜ் அடிக்கடி பேசில் ஜோசப் போட்டு மோட்டிவேஷன் பண்ணுவார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனால் பிருத்திவிராஜ் ஒய்ஃபோட இல்லாமல் தனியாக வாழ்ந்துட்டு வராரு. இது தெரிஞ்ச பேசில் ஜோசப்பு என் கல்யாண ஃபோட்டோவில் அண்ணி, குழந்தை நீங்கள் எல்லாம் ஒரே ஃப்ரேமில் இருந்து ஃபோட்டோ எடுக்கணும். அண்ணி தப்பு பண்ணிருந்தாலும் சரி, நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி, அண்ணியை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிடுறான். அதே போல் பிருத்திவிராஜும் அவனோட ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துடுறாரு. பேசில் ஜோசப் இந்தியா வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் பிருத்திவிராஜையும் அவரோட ஒய்ஃபையும் பார்க்க வர்றாரு. அப்போ பிருத்திவிராஜோட ஒய்ஃபை பார்த்தோன்னே பேசில் ஜோசப் ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னாக்க பேசில் ஜோசப்போட முன்னாள் காதலி தான் பிருத்திவிராஜோட ஒய்ஃபு. உடனே பேசில் ஜோசப் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பிருத்திவிராஜுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, இதை நான் நடக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இதுக்கப்புறம் அது சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்க 2 hours 15 minutes வருது. இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பேசில் ஜோசப் வந்து அனஸ்வர ராஜன்கிட்ட பேசுகிறதோட பிருத்திவிராஜ் கிட்ட தான் அதிகமாக பேசுவார். ஒரு சாயந்தரம் ஆஃபீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபோன் பேச ஆரம்பிச்சாங்கன்னா விடிய விடிய பேசிப்பாங்க. என்ன பேசிப்பாங்கன்னு தெரியாது. உன்னோட லவர் ஃபோட்டோ எடுத்து எரிச்சிரு, நீங்கள் போய் அண்ணியை கூட்டிட்டு வாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் இருந்துட்டு பிருத்திவிராஜோட ஒய்ஃப் தான் பேசில் ஜோசப்போட முன்னாள் காதலின்னு தெரிஞ்ச உடனே பிருத்திவிராஜ் டென்ஷன் ஆகி அடித்து துவைச்சிருவாரு பேசில் ஜோசப்பை. இந்த கல்யாணம் நடக்காதடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுருவாரு. அந்த விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பேசில் ஜோசப் போய் அனஸ்வராஜன்கிட்ட இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே அனஸ்வராஜன் சொல்லுவாங்க, நிக்கிலா மேல் தானே அவங்க எக்ஸ் லவரு, எனக்கு அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னொன்னே பேசில் ஜோசப் வந்து சரி இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவார். ஆனால் பிருத்திவிராஜ் வந்து இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நிற்பார். இதுக்கப்புறம் பொதுவாகவே தமிழில் இந்த மாதிரி படம் எடுக்கிறது யாருனாக்க சுந்தர் சி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வச்சு நிறைய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு இந்த படத்தை எடுத்துருப்பார். அதே போல் மலையாளத்துலையும் டைப் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு படம். அடுத்தது இந்த படம் விபின் தாஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஜெய ஜெய ஜெயகேன்னு ஒரு படம் இருந்தார். அந்த படம் வந்து செம ஹிட் ஆனிச்சு. தமிழ்லையும் சரி, மலையாளத்துலையும் சரி, எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அதே போலவே இந்த காமெடி சேனலில் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதே போல் இந்த படத்தையும் குருவாயூர் அம்பல நடையில் எடுத்திருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பிருத்திவிராஜ் ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். மச்சான் கூட பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், பேசில் ஜோசப் கிட்ட பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து கோவமாக வர விஷயமா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா நீட்டாக ஆக்ட் பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல பேசில் ஜோசப் ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு கல்யாணம் வேணாம்பாரு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்பாரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து நிக்கிலா விமல் கொடுக்கப்பட்ட ரோல் சின்ன ரோல் தான். ரொம்ப பேச மாட்டாங்க. அப்பப்போ வருவாங்க. கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அடுத்து அனஸ்வரராஜனும் அப்படி தான். அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பப்போ வருவாங்க. அவங்க தான் கல்யாண பொண்ணு. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யோகி பாபு இந்த படத்துக்கு தேவையே இல்லை. படத்தில் யோகி பாபுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது பாலில் மிளகாத்தூள் பொடியை கலந்து ஊற்றுவாங்க. அதை குடிச்சிட்டு கல்யாண பொண்ணு ஓடி போயிடும். அதனால் மாப்பிள்ளையை பழி வாங்குறதுக்காக யோகி பாபு வருவார். அவரும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போராட்டங்கள்லாம் பண்ணுவார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் பெருசாக காமெடிக்கு சிரிப்பு தான் வரல. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னாக்க, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 15 minutes வருது. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 3 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.